கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? பொதுவா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்கீங்க. நிறைய பிரச்சனை தான் ஒத்துக்கிறேன், இன்னும் சொல்லவே இல்லை. அப்போ மனிதனுடைய படைப்பு என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்பதான் பிறந்தீங்க, இந்த நாள் வரையில் வாழ்ந்தாகும். அந்த நாள் வரையில் வாழ்கின்ற போது இதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. எல்லாத்தையும் சந்திச்சுதான் கடைசி நாளுக்கு போய் முடிக்கணும். அதான் வாழ்க்கை. அப்போ வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மனித வாழ்க்கையில் என்னன்னா, மற்றவர்களை பார்த்து வாழ்ந்து அவர்களை போல் வாழ நினைக்கின்ற போதுதான் நமக்கு இப்படி வாழணும், இப்படி காண எல்லாம் ஆசை ஆசை ஆசை. அதனால் கடன் படக்கூடிய நிலை, நம்முடைய தவறான நடவடிக்கைகள் செய்களால் நம்முடைய சங்கடப்படக்கூடிய நிலை நமக்கு சில வரும். சரி, இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பண வரவு இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். அடுத்த புதன்கிழமை, வியாழக்கிழமை வெளியூர் பயணம், வீண் செலவு, கொஞ்சம் அலச்சல் என்பது நிச்சயமா இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மீண்டும் ஒரு சாதகமான நிலை இருக்கு. இந்த வாரம் ஒரு ஏற்ற இறக்கமான வாரமா இருக்கு. அதற்கு மேலாக பார்க்கின்ற போது சூரியனுடைய சஞ்சாரம், ஒரு சஞ்சாரம் உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் 6ஆம் இடத்தில் சூரியன் என்ன எதிர்ப்பு வேண்டும் என்றாலும் வரட்டும், எந்த விதமான பிரச்சனை வேண்டும் என்றாலும் வரட்டும், நெருக்கடி வேண்டும் என்றாலும் வரட்டும், எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியினை 6ஆம் இடத்தில் சூரியன் உங்களுக்கு கொடுப்பார். ராஜகிரகம், ஒரு சப்தமாதிபதி சூரியன், அவர் உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார். தைரியமாக செயல்பட வைப்பார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வழக்குகளை ஜெயமாக்குவார். புரியுதுங்களா? இப்ப எதிர்ப்புகளை, போட்டிகளை, பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார். சூரியனுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் சாதகமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல போய் கேது, 7ஆம் இடத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் பிரச்சனைகளை, நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. போய் வலையில மாட்டிக்காதீங்க. அங்க வலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அவமானத்திற்கும், நெருக்கடிக்கும், பொருளாதார இழப்பிற்கும் நீங்கள் ஆளாக வேண்டி வரும். ஒரு பக்கம் வாழ்க்கையை கடக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம், போராடி கடக்க வேண்டிய காலகட்டம். அதற்கு உறுதுணையாக சூரியன் இருந்துட்டு இருக்காரு. அப்படியே கடந்து வெளியில வரணும். வேற இடத்துல போய் மாட்டிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது. ஏன்னா கேது 7ஆம் இடத்துல, சுக்கிரன் 7ஆம் இடத்துல. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சொந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதெல்லாம் இருக்கு. ஒரு யோக நிலையும் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல, சனி வக்கிரமா இருக்கார். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சங்கடங்களை கொடுத்து வந்த குரு அஸ்தமனமாக இருக்கிறார். ஆனால் பெரிய பயம்லாம் வேண்டாம். நீங்க ஒழுக்கமா இருந்தா போதும், நேர்மையா இருந்தா போதும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கிறேன்.